இந்தியாவுக்குள் அடியெடுத்து வச்சால் பாரத தேசத்தை சார்ந்தவர்களை ஏதாவது பண்ணால் குறிப்பாக இந்துவா என்று கேட்டு துடக்கூடிய அளவிற்கு தைரியம் இந்த உலகத்தில் எந்த கொம்பனுக்காக இருந்தால் அவனும் சரி, அவனுக்கு ஆதரவு கொடுப்பவனும் சரி இந்த உலகத்தில் இல்லை என்ற நிலை வரணும். மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்து பயப்பட வேண்டிய அளவுக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அமெரிக்காவுடைய எதிர்ப்பை தாண்டி S-400 நமக்கு எதுக்குன்னு கேட்டாங்க. இன்னைக்கு S-400 தான் நம்ம மக்களை காப்பாத்திருக்கு. வேலை முடிச்சு பண்ணலங்க, சீஸ் ஃபயர் தாங்க இருக்கு. நான் இப்பவும் சொல்றேன், நம்பிக்கையோடு சொல்றேன், இந்த போர் தொடரும். நம்மளுடைய தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இல்லை என்றால் அன்னை பாரதத்துக்கு விடுதலை இல்லை. இதுக்கு யார் டிபேட் வந்தாலும் வாதாட நான் தயார். நான் சேலஞ்சாவே சொல்றேன், சுபாஷ் சந்திர போஸ் என்ற ஒப்பற்ற ஈடற்ற மாபெரும் தலைவன் இல்லை என்று சொன்னால் அன்னை பாரத தேசத்துக்கு சுதந்திரம் இல்லை. அன்பு டிஎன் டாக்ஸ் 24 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாக தொடர்ந்து ஒரு பதட்டமான நிலையிலேயே நம்ம இருந்தோம். போர் வருமா வராதா, போரினால் ஏற்படக்கூடிய சேதாரங்கள் என்ன, இந்தியா தாக்குமா தாக்காதா, பல கேள்விகள் இருந்தது. குறிப்பாக பாகிஸ்தான் பல ட்ரோன் இந்தியா எல்லைக்குள்ள அனுப்பி அதை இந்தியா சுட்டு வீழ்த்தி ஒரு சில ராத்திரிகள்ல இவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றது நம்மளும் நினைக்கல. பட் எல்லாமே சடனா ஒரு ஹால்ட்டுக்கு வந்திருக்குது. சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் பல தாக்குதல்களை பாகிஸ்தான் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ற நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ராணுவத்துல ஒரு பிரஸ் பிரீஃபிங் நடந்திருக்கு. பல தகவல்களை அதுலயும் கூறியிருக்காங்க. இந்த டிபேட்ல அதை பத்தியும் நம்ம பல விஷயங்களை பேச போறோம். குறிப்பாக இந்த ஓவரால் இன்சிடென்டோடைய பலன் என்ன, சாதகம் என்ன, பாதகம் என்ன, இந்தியாவோட பொசிஷன் என்ன அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு தேசியத்தை முன்னிறுத்தி ஒரு அரசியல் கட்சியாக நடத்தக்கூடிய தேசிய பொது உடைமை கட்சியின் நிறுவன தலைவர் சசிகரன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம், நன்றி சார். முதல் கொஸ்டின் சார், எல்லாருமே ஆர்வமா இருந்தாங்க பாகிஸ்தான்ல போய் அடிச்சு பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் எடுத்துன்னு வந்துருவாங்கன்ற மாதிரி. 1000 தான் இருந்தாலும் இந்திரா காந்தி தான், மோடி தான். மோடி பயந்துட்டாரா? இதுதான் என்னுடைய கேள்வி. அதாவதுங்க, ஏப்ரல் 22ஆம் தேதி இந்த விஷயம் நடந்த உடனே மோடிஜி அவர்கள் சவுதி அரேபியால இருந்து தன்னுடைய மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்துட்டாரு. இப்போ போர் நடக்கும், நடந்து போய் பாகிஸ்தானை கைப்பற்றிடுவோம் அப்படின்னு தான் இருந்தாங்க. இப்போ ஒரே அடியா அமெரிக்கா வந்த உடனே பயந்து நடிக்கிட்டாரான்றதுதான் என்னுடைய கேள்வி. அதுக்குதான் சொல்ல வரேன். 15 நாள்ல நம்ம ரிட்டாலியேஷன் கொடுத்தோம். பாரதத்தை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை கொன்று குவிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல பிரதமர் மோடி அவர்கள் எந்த ஒரு ஸ்ட்ரைக்கும் பண்ணல. இந்த போர் தெளிவா இருந்தது. நம்மளை தாக்கியது தீவிரவாத கும்பல். அந்த தீவிரவாத கும்பலை குறிப்பார்த்து நம்ம அடிக்கணும் அப்படின்றதுல தெளிவா இருந்தது. அததான் செஞ்சாரு. அதுக்கப்புறமா பாகிஸ்தான் தான் தீவிரவாதிகளை அடிச்ச உடனே தங்களை அடித்தது போல அவர்கள் தான் வந்தாங்க. அதுதான் சொல்றேன், தீவிரவாதி கும்பலை சரி பார்த்து நம்ம அடிச்சோம். எந்த இடத்துலயும் பொதுமக்களை நம்ம அடிக்கல. அதுக்கு அவங்க கவுண்டர் ஸ்ட்ரைக் கொடுத்ததுனாலதான் நம்ம பாகிஸ்தான் ராணுவ தளவாடங்களை அடிச்சோம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா பல பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, 10 நாள்ல ஸ்ட்ரைக் வந்துருமா, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்துருமான்னாங்க. அடிச்ச உடனே போர் வந்துருமா அப்படின்னாங்க. போர் வந்த உடனே போர் வந்தா நம்ம பாதிக்கப்பட்டுருவோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு போரை நிப்பாட்டின உடனே பயந்துட்டாரான்னு கேக்குறாங்க. இல்ல, நான் அப்படி கேட்கல. ஏன்னா பாஜகவினர் தான் பாஜகவினரும் இந்த தேசியத்தை முன்னெடுத்தக்கூடியவர்களும் தான் போர் வேண்டும் அப்படின்றது உறுதியாக இருந்தாங்க. இப்ப மோடி அவர்களே கொஞ்சம் ஜெர்க் ஆயிட்டாரா அப்படின்னு தானே தோணுது. இப்போ மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருப்பாரு, பாகிஸ்தான்ல இப்ப எல்லாருக்குமே பயம் இருக்கு, அந்த பயத்துக்கு காரணம் நான் தான் கேள்விப்படும் போது அது எப்படி சொல்றது அப்படின்ற யோசனை இருக்கு அப்படின்னு சொல்லி அவரே பேசியிருப்பாரு. மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்து பயப்பட வேண்டிய அளவுக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லைங்க. அவர் தாக்குதல் செய்யறேன்னு சொன்ன உடனே பதறி பயந்தது இந்த உலகம். நீங்க பாத்துருப்பீங்க, 1000 மேல குண்டுகள் பாரதத்தை நோக்கி குவிச்சால் கூட ஒரே ஒரு மிசைல் கூட கரெக்டா ஃபயர் ஆகல. அந்த அளவுக்கு தடுத்திருக்கோம். நிறைய பேர் கேட்டாங்க 2014 இருந்து ஒரு சுற்றுலா போனாரான்னு. ரஃபேல் விமானம் நமக்கு எதுக்குன்னு கேட்டாங்க. S-400 நமக்கு எதுக்குன்னு கேட்டாங்க. அமெரிக்காவுடைய எதிர்ப்பை தாண்டி S-400 நமக்கு எதுக்குன்னு கேட்டாங்க. இன்னைக்கு S-400 தான் நம்ம மக்களை காப்பாத்திருக்கு. ரஃபேல நாங்க சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தான் ஒரு கிளைம் எடுக்கிறாங்க. அது உண்மையா என்ன சொன்னாங்க? பாகிஸ்தான் என்ன சொன்னாங்க? ரத்த ஆறு ஓடுனாங்க. அப்புறம் எதுக்கு பதறி போய் பயந்து வந்தாங்க? பயந்து அமெரிக்கா கிட்ட போனாங்க, UN கிட்ட போனாங்க.
இல்ல அங்கதான் ஒரு கொஸ்டின் இருக்குது. பாகிஸ்தான் பயந்து யுஎஸ்ஏ கிட்ட போச்சா, இல்ல யுஎஸ்ஏ ட்வீட் போட்ட உடனே மோடி அவர்கள் பயந்து போய் சீஸ்ஃபயர் பண்ணாரான்ற ஒரு கேள்வி தானே இருக்குது. நீங்க 2014ல இருந்து டூருக்கு போயிட்டு கடைசியில ட்ரம்ப் ட்வீட் போட்ட உடனே பயந்து போய் சீஸ்ஃபயர் பண்ண மாதிரி ஆயிடுச்சுன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க இந்த போரை தெளிவா கவனிங்க. உங்களுக்கு தெரியும், எந்த இடத்திலும் பாரதம் பாகிஸ்தானை அழித்தொழிப்போம் அப்படின்னு மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசல. தீவிரவாதி இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், இந்த உலகத்துடைய எல்லையில் இருந்தாலும் தேடி கண்டுபிடித்து அறுப்போம் அப்படின்னு தான் சொன்னார். வில் ட்ரேஸ் ஐடென்டிஃபை அப்படின்னு தான் சொன்னார். அப்ப தீவிரவாதி எங்க இருந்தாலும் சுட்டு வீழ்த்தப்படுவார் அப்படின்றதுதான் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய விஷன். அது நடந்திருக்கா அப்படின்னா நடந்திருக்கு. பாகிஸ்தான் தானாக முன்வந்துதான் வார்க்குள்ள வந்தாங்க. அப்பயும் பாரதம் என்ன சொன்னாங்க, ரிட்டாலியேட் தான் பண்ணும். பாகிஸ்தான் அடித்தால் மறுத்தாக்குதல் இருந்ததே தவிர பாகிஸ்தானை அழித்தொழிக்கணும்னு நினைச்சிருந்தா 2 நாள், வெறும் 2 நாட்கள் போதும். ஒட்டுமொத்த பாகிஸ்தான் நீங்க வரைபடத்துல தேடி இருக்கணும், அந்த நிலைமை வந்திருக்கும். இல்ல பட் ஏன் அது தடுத்துட்டாங்க? இப்போ உங்களை பர்சனலா நான் கேட்கிறேன், ஒரு தேசிய பொது உடைமை கட்சியின் நிலைப்பாடாக நான் கேட்கிறேன், இது உங்களுக்கு ஒரு ஏமாற்றமா இல்லையா? தேசிய பொதுவுடைமை கட்சியோட நிலைப்பாடு போர் வேணுங்க. ஏன்னா இது நடந்துட்டே தான் இருக்கும், திரும்ப திரும்ப நடக்கும். பிஓகே முழுமையாக நம் கட்டுப்பாட்டுக்கு வராமல் போர் நிறுத்தம் வராது. நான் இங்கு கௌதம புத்தரை போலவோ இல்ல மத குருக்கள் போலவோ மனிதாபிமானம் பேசுவதற்காக அரசியல் கட்சி தொடங்கிட்டு உட்காரல. அன்னை பாரதத்திற்கு எது நல்லதோ அதை மட்டும் பேசுவதற்குத்தான் அரசியல் கட்சி. என்னுடைய நிலைப்பாடு தெளிவா இருக்கு, நம்ம கட்சியோட நிலைப்பாடு தெளிவா இருக்கு. பிஓகே முழுமையாக அன்னை பாரதம் கைப்பற்ற வேண்டும். முழுமையாக பாரதத்தை நாம் பவுண்டரிய மார்க் பண்ணணும். இந்த பவுண்டரிய மார்க் பண்ணி இந்த பவுண்டரிக்குள்ள அத்துமீறி எவன் வந்தாலும் சுட்டு தள்ளணும். பாரத தேசத்துக்குள்ள அடி எடுத்து வச்சால், பாரத தேசத்தை சார்ந்தவர்களை ஏதாவது பண்ணால், குறிப்பாக இந்துவா என்று கேட்டு சுடக்கூடிய அளவிற்கு தைரியம் இந்த உலகத்தில் எந்த கொம்பனுக்காக இருந்தால், அவனும் சரி, அவனுக்கு ஆதரவு கொடுப்பவனும் சரி, அவனை தம்பி பின்னாடி நிப்பவனும் சரி இந்த உலகத்தில் இல்லை என்ற நிலை வரணும். இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு இருட்டுல ஒரு இந்து நிக்கிறான், அவன் மேல கை வைக்கணும்னா பயம் வரணும். இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. போர் நிறுத்தமா அப்படின்னா இது சீஸ்ஃபயர் தான். பாகிஸ்தான் எப்படி நடந்துக்கும் என்பதை பொறுத்து இதோடைய மற்ற நடவடிக்கைகள் இருக்கும். தெளிவா சொல்லியிருக்காங்க, எனி ஆக்ட் ஆஃப் டெரர் வில் பி கன்சிடர்ட் as ஆக்ட் ஆஃப் வார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? அந்த கேள்விதான் நானும் கேட்க வந்தேன். இப்போ ஆக்ட் ஆஃப் வாராக இருக்கு, இன்னும் ஒரு அட்டாக் நடந்துச்சுன்னா அது ஆக்ட் ஆஃப் வாரா நாங்க எடுத்துப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். சீஸ்ஃபயரும் பாகிஸ்தான் கைமீறிய மாதிரிதான் இருக்கிறது. ஏற்கனவே தேசிய பொது உடைமை கட்சியோட நிலைப்பாடை நீங்க சொல்லியிருக்கீங்க, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு லிமிடெட் ரீஜனோட நம்ம ஒர்க் பண்ண போறோம். அண்ட் பாஜக அண்ட் குறிப்பாக மோடி அவர்கள் ஆல் ஓவர் இந்தியாக்கான ஒரு தேசிய பாரம்பரிய மோடி இந்த இடத்தில் சறுக்கி விட்டார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்லை இது ஒரு புயலுக்கு முன்னாடி அமைதியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? 2008ல மும்பை பிளாஸ்ட் நடந்தது. என்ன நிலைப்பாடு பாரதம் எடுத்துச்சு? இல்ல அப்ப வாரே போல இந்த மாதிரி ரெட்டாலியேஷன் அந்த மாதிரி இல்ல, சர்ஜிக்கல் சைக்கிள். அப்பெல்லாம் நம்ம சர்ஜிக்கல் சைக்கிள் வார்த்தையை நம்ம கேள்விப்படலையே. வாங்க அடிச்சீங்கன்னா பீஸ் டாக். 2009 பீஸ் டாக், 2011 பீஸ் டாக். இல்ல அஜ்மல் கசாபுக்கு நம்ம ஜெயில வச்சு அவங்களுக்கு வாதாட வக்கீல் எல்லாம் நியமிச்சு அந்த அளவுக்கு ரொம்ப பீஸா போட்டாங்க. யாரு? அப்சல் கசாப் அப்படின்ற அயோக்கியனை கூப்பிட்டு ஜெயில உட்காரிச்சு சோறு போட்டு வளர்த்தோம். அநியாயத்துக்கு பீஸ் டாக் போடுறோம். ஒரு தீவிரவாதி என்று தெரிந்த பிறகு அவனுக்கு உட்கார வச்சு சோறு போட்டு வளர்த்தோம். யாருடைய பணத்துல? மக்களுடைய வரி பணத்துல. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு ஒரு தீவிரவாதி எல்லையை தாண்டி இங்க வந்தான்னா அவன் எல்லைக்குள்ள புகுந்து அடிக்கிறோம். அதுதான் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்க வித்தியாசம். நம்ம ஏன் அவரை ஆதரிக்கணும்னா இதுதான் காரணம். எந்த பெண்களுடைய குங்குமத்தை துடைத்தாரோ அதே குங்குமத்தை பெயராக வைத்து ஆபரேஷன் சிந்தூர் என்று வைத்து அவர்களுடைய தூக்கத்தையும் வாழ்க்கையும் கெடுத்தவர் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பட் அதே மோடி அவர்கள் இப்போ வார் போக வேண்டிய ஒரு வார், பாகிஸ்தான் காஷ்மீரை கைப்பற்றக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு இருந்தவார், பலுச்சிஸ்தான் சிந்து பஞ்சாப் தனித்தனியா பாகிஸ்தானை துண்டாடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்த வார வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காருன்னா என்ன காரணமா இருக்கும்? வேணாம் முடிவு பண்ணலங்க, சீஸ் ஃபயர் தாங்க இருக்கு. நான் இப்பவும் சொல்றேன், நம்பிக்கையோடு சொல்றேன், இந்த போர் தொடரும். அமெரிக்காவோட ட்வீட் வந்த உடனே இங்கேயும் சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்காவோட அதாவது இந்த உலகத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த உலகத்துல 4 விதமான நாடுகள் போர்க்களத்துல வெல்றாங்க. பாரதத்தை பொறுத்த வரைக்கும் வார் இஸ் நாட் எ பிசினஸ்.
வார் இஸ் a காஸ்ட்லி எக்ஸ்பென்சஸ். பாகிஸ்தானுக்கும் அதேதான். ஆனா அமெரிக்காக்கோ சைனாக்கோ ரஷ்யாக்கோ அப்படி கிடையாது. அவங்களுக்கு வார் இஸ் a பிசினஸ். ஏன்னா போர்க்களத்துக்கு தேவையான ஆமா அந்த பொருட்களை அவங்க தான் தயாரிக்கிறாங்க, அவங்க தான் விற்கிறாங்க, மற்றவர்கள் வாங்குறாங்க. புரியுதுங்களா? பாரதம் அந்த இடத்துல இல்ல. அப்ப பாரதம் முடிஞ்ச அளவுக்கு போரை தவிர்க்க தான் பார்க்கும். முடியாத பட்சத்துல தான் அடிக்கணும்னு நினைக்கும். பாகிஸ்தானே சும்மா இருந்தாலும் பாகிஸ்தான சும்மா இருக்க விட மாட்டாங்க. பாருங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் புரியலங்க. இல்ல பாகிஸ்தான் ஓபனா சொல்லியிருக்காங்க. யுஎஸ்ஏ சொல்லிதான் யூகே சொல்லிதான் நாங்க டெரரிசத்தை வளர்த்தோம் அப்படின்னு அவங்களும் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. பாகிஸ்தான் இந்த கூலிப்படை இருக்கும் தெரியுமா? ஒரு அரசியல்வாதி காசு தூக்கி போட்டா அதுக்காக என்ன வேணா பண்ணலான்ற ஒரு கூலிப்படை இருக்கும் தெரியுமா? அந்த கூலிப்படை கூட அவர்கள் கூட ஒரு மனிதாபிமானத்தோட மனுஷ தன்மையோட இருப்பாங்க. அது கூட இல்லாத ஒரு அரக்க குணம் கொண்ட ஒரு நாடுதான் பாகிஸ்தான். இன்னைக்கு பல போலி அரசியல்வாதிகள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நிலைப்பாடு எடுத்துக்கிறாங்க. எந்த காலத்திலும் பாகிஸ்தான் நம்ம எதிரி நாடுதான், அழித்தொழிக்கப்பட வேண்டிய தேசம்தான், உலக வரைபடத்தில் இருக்கவே கூடாது என்ற நிலைப்பாட்டுக்கு இருக்க வேண்டிய தேசம் தான். காரணம் சொல்றேன் பாருங்க. 1924லயே இந்த விஷயம் தொடங்கிருச்சு. இன்னும் சொல்ல போனா 1905லயே தொடங்கிருச்சு. என்னங்க பாகிஸ்தான் ஒரு தேசம் உருவாகிறதுக்கு முன்னாடி நீங்க பாகிஸ்தானுக்கான பிளாஷ்பேக் சொல்றீங்க? 1924 என்ன நடந்துச்சு? கேரளால மாஃப்லால கலவரம் நடந்துச்சு. எதுக்காக நடந்துச்சு? அதுவும் ஒரு இந்து முஸ்லிமுக்கான கலவரம் தானே. இந்துக்களை தேடி குறிப்பார்த்து ஒரே நாளில் 1,00,000 இந்துக்கள் கொல்லப்பட்டாங்க. இன்னைக்கு காஷ்மீர்ல நடந்தது 26 படுகொலை. புரியுதுங்களா உங்களுக்கு? 26 படுகொலைக்கு நம்ம கோவப்படுறோம், நியாயமானது, கோவப்பட வேண்டியது. ஆனால் ஒரு நாளில் 1,00,000 இந்துக்கள் கொல்லப்பட்டாங்க. அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. என்ன ரிட்டாலியேஷன் பண்ணாங்க காங்கிரஸ்? 1924 காங்கிரஸோட தலைவர் யாரு? இந்த நாடு போற்றி கொண்டாடக்கூடிய மகாத்மா காந்தி அவர்கள் இல்லையா? என்ன சொன்னாரு? 1947 சொல்லுங்க. மகாத்மா காந்தியோட நிலைப்பாடுகள் பல இடத்துல கேள்விக்குறியா இருக்கு. குறிப்பாக 1946 டைரக்ட் ஆக்ஷன் டே அப்போ நவகாலி கலவரத்திலையும் அவர் ஒரு சாஃப்டான நிலைப்பாடு எடுத்தாரு. பட் 1905ல இருந்தே சூரத் செஷன் டைம்ல இருந்தே இதுக்கான காரணம்னு சொல்றதுக்கான முக்கிய காரணம் என்ன? அதாவதுங்க ஃபார்மேஷன் ஆஃப் முஸ்லீம் லீக் என்ற கான்செப்ட் வருதுங்க. நீங்க பாருங்க, எல்லா போர்க்களமும், எல்லா தேசமும், எல்லா தீவிரவாதமும், எல்லா விஷயங்களும் சிந்தனையில தான் தொடங்குது. அந்த சிந்தனை 1905ல தொடங்கிருச்சு. இல்ல அப்ப இந்து மகாசபான்னு உருவானதும் அந்த சிந்தனைக்கான இதுதான். எப்ப இந்து மகாசபா உருவாச்சு? அதுக்கு முன்னாடியே உருவாயிருக்கு. அதனாலதான் நான் கேக்குறேன். அப்ப இருந்தே இந்துக்களுக்கான தனி நாடாகத்தான் இருக்கணும், முஸ்லிம்களுக்கு அகேன்ஸ்டா தான் இருக்கணும்ன்ற எண்ணத்தோடதான் இந்து மகாசபா உருவாச்சு. அப்போ இந்து மகாசபா ஒரு தீவிரவாத ஆக்ட் பண்ணிருக்காங்க, காட்டுங்க பாப்போம். ஒரு தீவிரவாத ஆக்ட். அது அரசியல் ரீதியாக அவங்க அந்த அளவுக்கு ஆக்டிவா பண்ணல, ஒரு சபையாக மட்டும் இருந்து விட்டாரு. இல்ல ஒரு சபையாகவோ எதுவாக வச்சுக்கோங்க, ஒரு தீவிரவாத ஆக்ட் ஒன்னே இல்ல. 1924 நடந்ததுக்கு அப்புறமா காங்கிரஸ் வேடிக்கை பார்த்துச்சு. இனி இந்துக்களுக்கு இப்படி ஒண்ணு நடக்க கூடாது என்பதற்காக 1925ல ஒரு இயக்கம் உருவாகிச்சு. அந்த இயக்கம் தான் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம். 1947 என்னங்க நடந்துச்சு? பாரதம் இரண்டு துண்டுகளாக வெட்டி பிரிக்கப்பட்டுச்சு. இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், கொன்று குவிக்கப்பட்டார்கள். என்ன ரிட்டாலியேஷன்? 1991ல நடந்துச்சு, இந்துக்கள் கொல்லப்பட்டாங்க. நோ ரிட்டாலியேஷன். சோ இது எத்தனை காலத்துக்கு பாத்துக்கிட்டே இருப்போம்? இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு தருணம், ஒரு வாய்ப்பு 2025 நமக்கு கொடுத்திருக்கு. நீங்க இந்து முஸ்லீம்னு குறிப்பாக நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள இருக்கிற இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் தான் நீங்க ரிட்டாலியேஷன் காமிக்கணும்ன்ற மாதிரி சொல்றீங்களோ? ஏன்னா நீங்க காஷ்மீர்ல 1991 எடுத்த விஷயம் எல்லாம் ஆகட்டும், அதெல்லாம் இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு இந்து முஸ்லீம்கான பிரச்சனை தானே. பாருங்க, நான் அப்துல் கலாம் ஐயா போன்ற முஸ்லிம்களை ஆதரித்து பேசக்கூடிய தைரியமும் ஆதரித்து பேசக்கூடிய மெச்சூரிட்டி எனக்கு இருக்கு. எனக்கும் இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க, கிறிஸ்துவ நண்பர்கள் இருக்காங்க. ஆனால் தவறு செய்தவனுடைய சிந்தனையில் என்ன இருக்கோ அதை பேசுவதற்கு தயங்கினால் எதிர்காலம் நமக்கு இல்ல. இப்படி தயங்கி 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 இந்த இடத்துல இருக்கும். இல்ல இந்துக்களும் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பிரிவினை பேசுறாங்க. சில கட்சிகள் எல்லாம் இந்துக்கள் ஜாஸ்தியாக இருக்கிற இந்துக்களால அழிக்கப்பட்ட ஒரு தேசம் உலகத்துல காட்டுங்க, 1000 வருஷத்துல காட்டுங்க. ஒரே ஒரு தேசம். இந்துக்களால ஒரு இனம் அழிஞ்சிருச்சு, ஒரே ஒரு இனம். சும்மா இருந்த தேசத்தை, சும்மா இருந்த மக்களை இந்துக்கள் போய் அடிச்சு கொண்டுட்டாங்க. ஒரே ஒரு சம்பவம். எத்தனை காலத்துக்கு இந்த கதை சொல்வீங்க? எத்தனை காலத்துக்கு இந்த கதை கேட்கறது? இந்துக்கள்னா அடி வாங்கினா அடி வாங்கிட்டு போனோம்.
இல்ல இதுக்கு ஒரு சொல்யூஷன் நீங்க வார்ன்னு ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னா, அந்த வார்லயும் பல இந்துக்கள், பல லட்சக்கணக்கான இந்துக்கள் வந்து வெளியதான் போறாங்க. பல லட்சக்கணக்கான இந்து பெண்கள் வந்து விதவையாகத்தான் போறாங்க. அண்ணனை, சகோதரனை, கணவனை இந்த மாதிரி இழக்கத்தான் போறாங்க. அது ஒரு தீர்வாயிடுமா? உங்களுக்கு அமைதி வேணும்னா அமைதியை ஜெயிக்கணும். அமைதியை ஜெயிக்கணும்னா போர் செய்யணும். இதை நான் சொல்லல, வரலாறு அமைதி சொல்லு. அமைதியாக சுதந்திரம் பெற்ற ஒரு நாடு தாங்க இந்தியா. காந்தி அவர்கள் வந்து அமைதியாக சுதந்திரம் பெற்றது அப்படின்னு சொல்றதே பச்சை பொய்ங்க. நம்மளுடைய தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இல்லை என்றால் அன்னை பாரதத்துக்கு விடுதலை இல்லை. இதுக்கு வந்து யார் டிபேட் வந்தாலும் வாதாட நான் தயார். நான் சேலஞ்சாவே சொல்றேன். சுபாஷ் சந்திர போஸ் என்ற ஒப்பற்ற ஈடற்ற மாபெரும் தலைவன் இல்லை என்று சொன்னால் அன்னை பாரத தேசத்திற்கு சுதந்திரம் இல்லை. இல்ல அவரும் போராடினார்கள், காந்தியும் போராடினார்கள் அப்படின்னு நம்ம மறக்க முடியாது. பட் ஸ்டில் நான் சுத்தி வளைச்சு கேட்க வேண்டிய ஒரே விஷயம் தான். உங்க வீட்டுக்கு ஒரு திருடன் வந்துட்டான். உங்க வீட்டுக்கு ஒரு திருடன் வந்துட்டான். திருடன் உங்க வீட்டை ஆக்கிரமிச்சுட்டான். திருடனே வெடிய போன்னு போராடுவீங்களா? திருடனை புடிச்சு என்கிட்ட திருடனதெல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு போன்னு சொல்றீங்களா? இல்ல நீங்க பிரிட்டிஷ் கூட போராடினது நீங்க சொல்றது ஒரு கேள்வியில ஒரு நியாயம் இருக்கிறது பிரதி கொள்ள முடியுதுன்னா, பாகிஸ்தான் அப்படின்னு வரும்போது மீண்டும் மீண்டும் அந்த போர் அப்படின்றது உருவாக்கப்பட்டுச்சுங்க. அதுலயும் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு பாகிஸ்தான்? பாரதம் வந்து இன்னைக்கு வந்து உலகம் எங்கேயோ போகுது. நம்ம வந்து ஆப்பிள் மாதிரி ஒரு கம்பெனி உருவாக்கணும். நம்ம வந்து டெஸ்லா மாதிரி ஒரு கம்பெனி உருவாக்கணும். மாபெரும் கோடீஸ்வரர்கள் இங்க வராங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் வருது. மக்கள் அமைதியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. எக்கனாமில 4th பிளேஸ் வரும். இதை இப்படியே போயிடக்கூடாது என்பதற்காக 1947லயே ஆங்கிலேயர் யோசிச்சு கொண்டு வந்த ஒரு விஷ கிருமி தான் பாகிஸ்தான். பாகிஸ்தான் கூட சண்டை போட்டுட்டே வாழ்க்கையை கடந்துருங்க. நீங்க நிம்மதியா எதுவுமே பண்ணாதீங்க. காஷ்மீர்ல இன்னைக்கு டூரிசம் வளருது. காஷ்மீர் இன்னைக்கு மாபெரும் மாநிலமா மாறி இருக்கும். அவ்வளவு பெரிய எக்கனாமிக்கல் பிளரிஷ்மெண்ட் ஏற்பட்டிருக்கும். உலகத்திலிருந்து பல மக்கள் அங்க வந்திருப்பாங்க. இதெல்லாம் தடுப்பதற்கு காரணம் யாருங்க? பாகிஸ்தான். உருவாக்குறது யாருங்க? ஆங்கிலேயர். முழுமையாக படிக்காமல் இந்த தலைமுறையால மீண்டு வர முடியாது. பாருங்க, அமெரிக்கா வந்து ஒரு நாட்டை அடிக்குது. எப்படி அடிச்சாங்க? அப்ப ஈராக்ல வந்து மனிதர்களே கிடையாது. ஆப்கானிஸ்தான்ல மக்களே கிடையாது. பின்லாடன் கூட இருந்தவங்க நம்ம பேயா பிசாசா? மனிதர்கள் தானே. அப்ப அமெரிக்கா அடிச்சு கொள்ளும் போது அங்க குழந்தைகள் இறக்க மாட்டாங்களா? இல்ல அது வேற கண்ட்ரி. நம்ம இந்தியா தேசம் அப்படின்னு பேசும்போது சரி நீங்க வார் அப்படின்றது நீங்க ஆதரவு எடுத்துக்கலாமே. பட் இப்ப இந்த நடந்த ரீசெண்ட் ஈவெண்ட்ஸை பார்த்தா உண்மையிலேயே வார் வந்துச்சுன்னா, போர் வந்துச்சுன்னா இந்தியாவுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நம்ம பார்த்த நியூஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க. இந்தியால வந்து சண்டிகர்ல ஆகட்டும், இல்ல வேற வேற யூனிவர்சிட்டி வேற வேற ஊர்ல எல்லாம் ஆகட்டும் ட்ரோன்ஸ் வருது, நம்ம சுற்றி வீச்சுட்டு எல்லாம் பாக்குறோம். பட் பாகிஸ்தான்ல உண்மையிலே அந்த அளவுக்கு நம்ம பயத்தை கிரியேட் பண்ணுமா அப்படின்ற ஒன்று. இந்திய மக்கள் பயந்தாங்க, பாகிஸ்தான் மக்கள் பயப்பட்ட மாதிரியே நம்மளுக்கு தெரியலையே. உண்மையிலே அந்த வார் நம்ம ஜெயிச்சு. இன்னைக்கும் நான் சொல்றேன், உலகத்திற்கு தெரியும், பாரதத்திற்கு தெரியும், பாகிஸ்தானுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் பாரதம் வந்து மிக வலிமையா இருக்கு. ஆனா பாகிஸ்தான்ல கொண்டாடின்னு இருக்காங்க. இப்ப அவங்க வெற்றி பெற்ற மாதிரில பேசிருக்காங்க. அதுதான் சொல்றேன், பாகிஸ்தானுக்கும் தெரியும் பாரதம் வந்து மிக வலிமையா இருக்குன்னு. ஆனா பாரதம் என்ன பண்ணுதுன்னா இன்னும் டிஃபென்ஸ்ல தான் இருக்கும். நீ அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன் அப்படி. ஹிட்லர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஒரு சண்டைன்னு வந்துருச்சுன்னா நம்மளை எதிரி அடிக்கணும்னு கை ஓங்குறான்னா அவன் இருக்கவே கூடாது. அவன் ஓங்குறதுக்குள்ள அவனை முடிச்சு. நான் சொல்லல, ஹிட்லர் சொல்லியிருக்காரு. சரி, அவரு ஹிட்லர் எல்லா இடத்துலயுமே வந்து தவறான உதாரணம். அவரு தீவிரவாதின்றீங்க. சரி, இன்னைக்கு உலகத்துல ஸ்ட்ராங் பர்சனா புட்டின் இருக்காரா? அவர் சொல்றாரு, அவருடைய வாழ்க்கை மாறின சம்பவத்தை கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் சின்ன வயசுல எங்க ஊர்ல சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, அதை பார்த்து கத்துக்கிட்டது ஒன்னே ஒண்ணுதான். சண்டைன்னு வந்துருச்சுன்னா முதல் அடி நம்மள்தான். இல்லன்னு வச்சுக்கோங்க, நாம அடி வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, யாருகிட்ட போய் பஞ்சாயத்து பண்ணாலும் வேலைக்காகுது. சைனா வரும், அமெரிக்கா வரும், அவன் வருவான், இவன் வருவான். பாகிஸ்தான் இருந்தா தானே வருவான். இல்ல அமெரிக்கா ஆகட்டும், ரஷ்யா ஆகட்டும் ஒரு உலக வல்லரசு அந்த மாதிரி முடிவுகள் இருக்கலாம். இந்தியா வந்து இந்த ஸ்ட்ரைக் பண்ணதுல நான் கேட்கிற கேள்வி திருப்பி இதுதான். இந்தியால மக்கள் ஒரு பயந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சது. பாகிஸ்தான் அந்த பயம் கூட நம்ம கிரியேட் பண்ணி இந்த டிஃபென்ஸ்ல இருந்து இந்த ஒட்டுமொத்த ஈவென்ட்ஸ் இந்த 10 நாள்ல இந்தியா சாதித்தது என்ன? 26 பேர் இறந்துட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம ஒரு ஸ்ட்ரைக் நடத்தணும். பட் அவங்க திருப்பி ரிட்டாலியேட் பண்ணதுல நம்மளோட எக்ஸ்ட்ராவா இன்னும் சில சிவிலியன்ஸ் தான் இறந்துருக்காங்களே தவிர பாகிஸ்தானுக்கு நாம் கத்துக் கொடுத்த பாடம் என்ன இதுல? பாகிஸ்தான் பயப்படல அப்படின்னா அவங்க அமெரிக்கா கிட்ட கெஞ்சி போயிருக்க மாட்டாங்க. எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு அமெரிக்கா கிட்ட போய் சரண்டர் ஆயிருக்க மாட்டாங்க. இல்ல ஓவராலா பார்த்தா அமெரிக்கா சொல்லிதான் இந்தியா போர் நிறுத்தின மாதிரி இல்ல. அமெரிக்காவுக்கு பயந்து போய் இந்தியா போர் நிறுத்தின மாதிரி தானே ஓவராலா தெரியுது.
போர் நிக்கப்படலைங்க. நான் திருப்பியும் சொல்றேன். நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. போர் நிற்கல. POKவை முழுமையாக கைப்பற்றும் வரையில் இந்த போர் தொடரும். அதுக்கு சென்ட்ரல்ல சஸ்பெண்ட் ஆயிருக்கலாம். இதேதாங்க இல்லங்க, நீங்க சொல்றது 1970கள்ல சொன்னாங்க, 90கள்ல சொன்னாங்க. இன்னைக்கு போர் வருதா ஆஹ் இல்லையாங்க? இல்லங்க, நீங்க சொல்றது என்னன்னா பிஓகே கிடைக்கிற வரைக்கும் போர் நடக்கணும்னா பிஓகே இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு நடக்குதுன்னா 50 வருஷமும் போர் நடக்க போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. இப்ப நிறுத்துனது தானே. இப்ப நிறுத்தினது அப்படின்னா சீஸ்ஃபயர் நிச்சயமாக எடுக்கப்படும், போர் தொடரும். இந்தியாவே அதை வயலேட் பண்ணணும்னு சொல்றீங்களா? இந்தியா வயலேட் பண்றதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் வயலேட் பண்ணுவான்னு சொல்றேன். இல்ல, பாகிஸ்தான் நேத்துல இருந்தே வயலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியா திருப்பி எதுவும் டிஃபென்ஸ் பண்ண மாதிரியே பாகிஸ்தானுக்கு தெரியுது. தண்ணி கொடுத்துட்டோமாங்க? உம் தண்ணி அதற்கான கொடுத்துட்டோமா? வேலைகள் நடக்குது. அந்த தண்ணி போர் கொடுக்கல. தொடங்குவதற்கான வேலைகள் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறேன். நம்ம நிச்சயமா போர் கொடுக்கல. பாகிஸ்தானுக்கு நம்ம தண்ணி கொடுக்கல. ம், பாகிஸ்தானுக்கு உலகத்தில் வாழ்வதற்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே நம்ம முடக்குறோம். ம், என்ன ம், பண்ணுவோம்? ம். நீங்க தெளிவா மீண்டும் புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு இன்சிகேஷன் பாகிஸ்தான்ல வருமா? வந்து பாகிஸ்தான்ல வந்து ஆர்மி கிடையாது. பாகிஸ்தானே ஆர்மியா இருக்கு. ம், அதுக்கு காரணம் அவங்க என்ன சொல்றாங்க? எதிரி வந்து நம்மள தாக்கிடுவாங்க அப்படின்ற அச்சுறுத்தல்ல, பயத்திலேயே நாட்டையும் நாட்டு மக்களையும் வச்சிருக்காங்க. ம், அந்த நாட்டு மக்கள் பயத்தை வெளிவரும்போது அவங்களுக்கு ஒரு பகடை காய் தேவைப்படுது. அதுக்காக இந்தியாவை அப்பப்ப தொட்டு விடுறாங்க. இது இனியும் வேடிக்கை பார்க்கக்கூடிய இடத்துல இந்தியா கிடையாது. நிச்சயமாக இதுக்கான பதிலடி இருக்கும். ம், ம். POKவை முழுமையாக நாம் கைப்பற்றுவோம். கைப்பற்றிட்டு இங்க இன்ஃபில்ட்ரேட் ஆயிருக்கக்கூடிய பாகிஸ்தானி, பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் இங்க இருந்து விரட்டி அடிக்கப்படுவார்கள். NRC கொண்டு வரப்படும். கம்ப்ளீட் ஓகே. பார்டர் வில் பி சீல்ட். ஜோசப் ஸ்டாலின் அவர்களுடைய காலத்துல USSR எப்படி இருந்துச்சோ அப்படி பாரதத்துடைய சுத்தி இருக்கக்கூடிய பார்டர் வந்து சீல் பண்ணணும். பாரத தேசத்துடைய அனுமதி இல்லாமல் ஒரு காக்கா கூட இந்த பவுண்டரிக்குள்ள வரக்கூடாது. இது உங்க எல்லாம் எஸ்டிமேட் இதையெல்லாம் நடத்தக்கூடிய வலிமையும் வல்லமையும் பொருந்தியவர் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதை நாம் முழுமையாக நம்புறோம். இது நடக்கும். உங்க எஸ்டிமேட் படி பிஓகே வருவதற்கு இந்தியாக்கு இன்னும் ஒரு என்ன டைம் லைன்ல இந்தியா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, நான் ஜோசியத்தை நம்புவேன். அதுக்காக ஜோசியத்தை பார்த்து இது சொல்ல முடியாது. இது எப்ப வரும், எப்ப வரணும், எப்படி வரணும் என்பது என்னை விட மிக தெளிவாக தெரிந்தவர் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதாவது நிச்சயமா மோடியோட டேர்ம்லயே வந்துரும் தான் நினைக்கிறீங்க? அவர் இதற்காகத்தான் பிரதமர் ஆனார். இதற்காக தான் அவர் அரசியலுக்கே வந்தார் அப்படின்றதுதான் என்னுடைய நம்பிக்கை. அது நிச்சயமா நடக்கும். நீங்க ஜோசப் ஸ்டாலின் பேரை சொன்னதால நான் இதை கேட்க வேண்டியது இருக்கு. தமிழ்நாடு அரசியலும் சமீபத்துல நடிகர் கருணாஸ் அவர்கள் ஒரு முக்கியமான இது வந்து சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் அந்த பேரணி, இந்திய ராணுவத்தை ஆதரித்து ஒரு பேரணி நடத்திய சில மணி நேரத்திலேயே சீஸ்ஃபயர் நடந்திருக்குது. இது ஸ்டாலின் அவர்களுடைய மகத்தான சாதனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நம்ம இதை புறந்தள்ள முடியாது. ஏன்னா வரலாற்றில் ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவுல ஒரு உண்ணாவிரதம் இருந்து ஒரு இலங்கை போரையை நிறுத்தியது கலைஞருடைய சாதனையாக இருந்திருக்கிறது. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் இந்த ஒரு மகத்தான சாதனையை பண்ணியிருக்காரா? இது அரசியல் தெரியணும்ன்ற அவசியம் இல்ல. கொஞ்சம் அறிவு தெரிஞ்சா போதும். பாரத தேசத்திற்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிற போர்ல ஒரு ஸ்டேட் ஏதாவது முடிவெடுக்க முடியுமா? இல்லங்க, ஆல்ரெடி கருணாநிதி அவர்கள் நான் ஏற்கனவே அதான் சொன்னேன். பிரேக்ஃபாஸ்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவுல சாப்பிடாம இருந்தே இலங்கை போரை வந்து நிறுத்தி இருக்கிறாரு அவரு. ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு பங்களிப்பு இதுல இல்லைன்னு தான் பாக்குறீங்களா? சேர்த்து தான் சொல்றேன். ஒரு தமிழ்நாடுன்ற ஒரு ஸ்டேட்ல ஒரே ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் வந்து ஒப்பற்ற பாரத தேசத்திற்கும் ஒரு அரக்கத்தனமான பாகிஸ்தான் தேசத்திற்கும் ஏதாவது இம்பாக்ட் கொடுக்குமா அப்படின்னு கேக்குறேன். இது இன்டர்நேஷனல் லெவல்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பணி அவர் செஞ்சாரு. நான் அதை குற்றம் சாட்டல. அதை அரசியல் மயமாக்க விரும்பல. ஆனால் இதனால அது நின்றுச்சுன்னு சொன்னீங்கன்னா இதை விட கேளிக்கையான விஷயம் வேற எதுவும் கிடையாது. இல்ல, பட் தமிழ்நாட்டுல சமீபத்துல இந்த ஒரு வாரமாக நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு எல்லாருக்கும் அந்த ஒரு ஹைப்பர் நேஷனலிசம் அப்படின்றது வந்திருக்கு. இப்ப ரீசெண்டா ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த பேரணி நடத்த போறோம் அப்படின்னு அந்த ட்விட்டர்லயும் பேஸ்புக்லயும் அவர் போட்டதுலயே வந்து நிறைய பேர் கீழே சிரிச்சு வச்சிருந்தது வந்து பார்த்தோம். சோ நேஷனலிசம் அப்படின்றது தமிழ்நாட்டுல மீண்டும் துளிர் தர தொடங்கி இருக்கிறதா? தமிழ்நாடுல தேசிய சிந்தனை இருக்குங்க, இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா நம்ம இத்தனை தினமும் நம்ம போய் மக்களை சந்திக்கிறோம். இப்போ சமீப காலத்துல திருச்சிக்கு போயிருந்தேன். உணர்வுள்ள அத்தனை மக்கள் வர்றாங்க. அத்தனை பேர் தேடி வந்து தேசியத்தை பற்றியும் நம்மளுடைய தேசத்தை பற்றியும் பேசுறாங்க. சோ மக்களுக்கு அந்த உணர்வு இருக்கு. அந்த உணர்வை சர்பாஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு இங்க வந்து பல விஷயங்கள் இருந்தது.
இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எமோஷன். இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னும் போது ஒரு தெய்வத்திரு தேசத்திற்கும் ஒரு அரக்கத்தன்மை மிக்க ஒரு அரக்கனுக்கும் இடையில போர் வரும்போது மக்கள் நிச்சயமாக நேச்சுரலா தர்மத்தின் பக்கம் நிற்பாங்க. அந்த குணம் தமிழக மக்களுக்கு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடா தான் நான் இதை பார்க்கிறேன். ரீசெண்டா நம்ம எல்லாம் வந்து ஆனா நான் நம்மளே என்ன சொல்லுவேன்னா, பேசிக்கிட்டோம். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு அரக்கன் வந்து நமக்கு இந்த தேசிய சிந்தனையை வெளிக்கொண்டு வரணும்ன்ற அவசியம் இல்லை. அரக்கனுடைய ப்ராக்ஸி இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ப்ராக்ஸிஸ் எல்லாம் பார்க்கும்போது நீங்க தேசிய சிந்தனையோட வாங்க. அப்பதான் இந்த ப்ராக்ஸி எல்லாமே நம்ம எதிர்த்து அழிக்க முடியும். அப்புறம் நம்ம வந்து பெரிய அரக்கனை கவனிச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம கட்சியோட நிலைப்பாடு. இந்த பாயிண்ட் தான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா நம்மளே நிறைய வீடியோ பேசியிருக்கோம். சக தமிழர்களை குண்டு வைத்து கொன்ற ஒரு தீவிரவாதிக்கு வந்து பயங்கரமான ஒரு அஞ்சலி இறுதி ஊர்வலம் வந்து நடக்குது. தியாகி மாதிரி நிறைய பேர் அப்பான்னு கூப்பிடுறாங்க. கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தவர் அப்படின்ட்டு தமிழக இளைஞர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளே அந்த மாதிரி செயல்களை பார்க்கும்போது நம்மளுக்கும் வருத்தமாக இருந்தது. பட் அதே சீமான் அவர்கள் போர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து தெரிவித்த போது சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமான பேக்லாஷ் இருந்ததை வந்து பாக்குறோம். சோ தேசிய சிந்தனை என்றும் தமிழகத்தில் மங்குவதில்லை அப்படின்றது வந்து நம்மளுக்கு புரியுது. அதை மங்கி இருப்பதாக நம்ம நினைத்தாலும் அது சரியான நேரத்தில் வெளிவரும். பட் நீங்க சொன்ன மாதிரி அது கரெக்டான ஒரு டைம்ல வெளிவரத்துக்கான சிச்சுவேஷன்ஸ் தான் அமையணும் அப்படின்னு பாக்குறேன். என்னுடைய குறுக்கீடு இல்லாமல் இறுதியாக உங்களுடைய நிறைவு கருத்துக்களை நீங்க தெரியும். நான் நம்மளுடைய பார்வையை முன்வைக்கிறேங்க. நான் ஏற்கனவே சொல்லியது போல பாரதம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கும். போரை பார்த்து அஞ்சக்கூடிய ஒரு தேசம் அல்ல பாரதம். போரை கொண்டாட்டமாக கொண்டாடிய ஒரு தேசம் பாரதம். தீபாவளி எதுக்கு கொண்டாடுறோம்? ஒரு போரின் வெற்றி. ஆயுத பூஜை எதுக்கு கொண்டாடுறோம்? ஒரு போரின் வெற்றி. எல்லா இறைவனும் என்ன பண்ணாங்க? போர்க்களத்துல ஈடுபட்டாங்க. போர் அப்படின்றது பாரதத்தை பொறுத்தவரையில் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமே தவிர அஞ்சு நடுங்கி ஓடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. போர் என்றால் என்னவென்று கூட தெரியாத தேசங்கள் இன்னைக்கு போர் குரல் எழுப்புறாங்க அப்படின்னா, போர்க்களத்திலே பிறந்து போர்க்களத்திலே வளர்ந்து போரையே கொண்டாட்டமாக வாழ்ந்த மாபெரும் இனம் அன்னை பாரத தேசம். போருக்கு நம்ம அஞ்சுபவர்கள் கிடையாது. ஒண்ணு, நம்ம இதை பயன்படுத்தி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒட்டுமொத்த பாரதத்தை அமைக்கணும். பிஓகேவை கைப்பற்றணும். எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும், அது வெளியில இருந்தாலும் சரி உள்ள இருந்தாலும் சரி, இரும்பு கரம் கொண்டு அடிக்கணும். நீங்கள் இன்னும் ஜனநாயகம், இன்னும் வந்து மனிதாபிமானம், இன்னும் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பேசிட்டே இருக்கணும். பேசிட்டு இருந்த தேசங்கள் இன்னைக்கு உலகத்துல எங்க இருக்கு? தேசத்திற்கு எது நல்லதோ அதை நடத்திய தேசங்கள் இந்த உலகத்துல எங்க இருக்கு? நீங்க வரலாற்றை எடுத்து பாருங்க. அப்போ நாம் இன்னைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். பாரத தேசம் இந்த போரை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி காஷ்மீர் டு கன்னியாகுமரி நம்மளுடைய பவுண்டரியை ஃப்ரீஸ் பண்ணணும். உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் யாராக இருந்தாலும் அந்த இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும். திருப்பி நான் தெளிவா சொல்றேங்க, பாரத தேசத்தில் பிறந்து பாரத தேசத்தில் வளர்ந்து பாரத தேசத்தை தன் இதயத்தில் வைத்துக் கொண்ட எந்த ஒரு மக்களை பற்றியும் நான் பேசல. நான் இந்துவாக இருக்கிறேன், இஸ்லாமியனாக இருக்கிறேன், கிறிஸ்துவனாக இருக்கிறேன். ஆனால் அன்னை பாரதத்தை ஏற்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஏற்பவர்கள் நாம். நான் அன்னை பாரதத்தை ஏற்கலன்னு சொன்னால் சொன்னவன் இந்துவா, முஸ்லிமா, கிறிஸ்டியனா, சொந்தக்காரனாலாம் கிடையாது. அன்னை பாரதத்தை எதிர்ப்பவன் யாராக இருந்தாலும் எதிரிதான், அழிக்கப்பட வேண்டிய எதிரிதான். அதுல தயவு தாட்சணியம், மனிதாபிமானம், மண்ணாங்கட்டி எல்லாம் பார்க்க கூடாது. இத வந்து என்ஷோர் பண்ணணும். இந்த பார்டரை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். ஸ்ட்ராங் பண்ணிட்டு போர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காத அளவுக்கு நம்ம வந்து எக்யூப் ஆயிக்கணும். இதுக்கு ஒட்டுமொத்த 140 கோடி மக்களும் தேவையான உதவியை செய்யணும். பாசிட்டிவா இருக்கணும், நேஷனலிஸ்டிக்கா இருக்கணும். இது நமக்கான நேரம். அன்னை பாரதம் முழுவதும் ஒற்றை எண்ணத்தோட நம்ம நின்னோம் என்று சொன்னால் பாகிஸ்தான் போன்ற அரக்கர்கள் வீழ்த்தப்படுவார்கள். இந்த வீழ்ச்சி எப்படி இருக்கணும்னா, உலகத்துல இன்னொரு தேசம் பாரதத்தை நோக்கி கையெடுக்கிறதுக்கு பயப்படணும். இதுதான் அமெரிக்கா பண்ணா. இதுதான் உலகத்தில் வல்லரசாக வந்த ஒவ்வொரு தேசமும் பண்ணிருக்கு, ஒவ்வொரு ராஜ்யமும் பண்ணிருக்கு. இப்படி பண்ணாமல் மனிதாபிமானம் பேசினால் கடைசி வரைக்கும் நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கிறது மட்டும்தான். இன்னைக்கு நடந்தது இன்னொரு 20 நாள் கழிச்சோ, 1 வருஷம் கழிச்சோ, 2 வருஷம் கழிச்சோ, 5 வருஷம் கழிச்சோ எங்கேயும் நடக்கும். அப்ப வாழ்க்கை ஃபுல்லா இவங்க பின்னாடி ஓடுனா நம்ம எப்போ வளர்ச்சி பின்னாடி ஓடுறது? நம்மளுடைய மக்கள் எப்படி எந்த பயமும் இல்லாமல் சாதனைகளை செய்வது? நம்ம தேசம் வந்து நம்மளுடைய மக்கள் ஃப்ரீடமா அவங்களுடைய வேலையை போக்கஸ் பண்ற அளவுக்கு தேசத்துடைய சூழ்நிலை மாறணும் என்று சொன்னால் எதிரிகள் வந்து கண்டறிந்து சுட்டு தள்ளப்பட வேண்டும். இதில் எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு மனிதனும் சொல்லக்கூடாது. இதை இல்லை என்று சொல்பவன் யாராக இருந்தாலும் பாகிஸ்தான்ல இருப்பவன் மனுஷன் தானேன்னு சொல்றவன் பாகிஸ்தானுக்கே போய் வாழ்ந்து. நாங்க இங்க மனிதாபிமானம் பேசுற மத குருக்களாக வரல.
அன்னை பாரத தேசத்திற்கு எது நல்லதோ அதை பேசுற அரசியல்வாதிகளாக வந்து. இன்னும் சொல்ல போனால் அரசியலே அடுத்துதான், வெல்றோம் வீழ்றோம் அதெல்லாம் அடுத்து. தேசியம் தான் முக்கியம். தேசியமும் தெய்வமும் இந்த தேசத்தின் முக்கியம். இதை நிலைநிறுத்துவதற்கான ஒரு இயக்கம் தான் தேசிய பொதுவுடைமை கட்சி. இது என்னைக்கும் நிற்கும், என்னைக்கும் நடத்தும். வாய்ப்புக்கு நன்றி. ஜெய். நன்றி 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 சார். நேர்களே, பல விஷயங்கள் இன்னைக்கு பேசுறது வந்து மிக மிக ஒரு முக்கியமான வார்த்தையை வந்து இங்க பதிவு பண்ண விரும்புறேன். தேசிய பொது உடைமை கட்சியின் நிலைப்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா வார் வேணும் அப்படின்னு இருக்காங்க. பட் அதே சமயம் பாரத பிரதமர் மோடி, அமித்ஷா, அஜித் தோவல் மற்றும் முக்கியமாக ஜெய்சங்கர் இவர்கள் நால்வரின் கூட்டணியில் எடுக்கப்பட்ட இந்த சீஸ்ஃபயர் அப்படின்றது ஒரு ராஜதந்திர முடிவாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் அவர் முன்வைத்திருக்கிறார். ஆனால் அதே சமயம் இந்த சீஸ்ஃபயர் தற்காலிகமானதாகத்தான் இருக்கும். பாகிஸ்தான் இதை சீஸ்ஃபயர் எப்படி வயலேஷன் பண்ணிச்சோ இதை விட பயங்கரமாக ரிட்டாலியேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கும் இந்தியா தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமாக ஒரு தொலைநோக்கு பார்வை வைத்திருக்கிறார். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை முழுமையாக இந்தியா கைப்பற்றி ஒரு ஃபுல் ஃபிளெஜ் வார் நடத்தி பாகிஸ்தானை முடிச்சு கட்டா மட்டும்தான் இதுக்கான ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் முக்கியமாக தேசிய சிந்தனை தமிழகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. தேசம்தான் முக்கியம் என்ற சிந்தனையும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது மென்மேலும் வளர்வதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம்ம சேனல் சார்பாக ஒவ்வொரு தமிழர்களிடமும் நாம் கோரிக்கையாக வைக்கிறோம். மிக்க நன்றி சார். இந்த வீடியோல நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தேசத்தை பற்றியும் பேசியிருந்தோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. நன்றி.